சுவாமி மலை அப்படிங்கிற கான்செப்ட் வச்சிருக்கோம். சோ நாங்க அங்க அது என்ன கதை அப்படின்னா, அந்த ஓம்காரம், அந்த பிரணவ மந்திரம். சோ பிரம்மா ஒரு வாட்டி கைலாசத்துக்கு வரும்போது முருகர் விளையாட்டா கேட்கிறார், ஓம்காரத்துக்கு வந்து என்ன அர்த்தம். அவர் வந்து அவருடைய ஒரு அகங்காரத்துல நான் தான் எல்லாமே அப்படின்னு அவருக்கு கோவம் வந்துடுறது. சோ அதனால அவரை வந்து சிறை அடைச்சிடுறார். அதை காட்டுறதுக்கு தான் வந்து அந்த கம்பி மாதிரி போட்டு பிரம்மா சிறை பிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சிவபெருமான் கிட்ட பிரம்மா முறையிடுறார். சோ சிவன் வந்து கேட்கும் பொழுது அவர் வந்து சிவன் கிட்ட கேக்குறார், நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், நீ கரெக்டா சொல்லணும், இல்லைன்னா நீ என்கிட்ட கொட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சிவனுக்கே அந்த அர்த்தம் தெரியல. சோ அவரை கொட்டி உட்கார வச்சு அவர் ஓம்கார பிரணவ மந்திரத்தை அவர்கிட்ட சொல்றார். சோ இதுக்கு பேர் தகப்பன் சுவாமின்னு சொல்லிட்டு, தகப்பனுக்கே அறிவுரை சொன்ன பாடம். எக்ஸாக்ட்லி, சேம் மேம், சேம். சோ அது வந்து சுவாமி மலை. சோ அவருடைய அந்த பாலமுருகர் அதுக்காக. சோ அவர் அப்படி ஒரு புத்திசாலித்தனமா வளரத்தே அவருடைய மாமாவான விஷ்ணு அவருக்கு வந்து தன்னுடைய பொண்களை வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ரொம்ப ஆசை. ஆக்சுவலா நம்ம தேவியானி வள்ளின்னு சொல்றோம், அவ வந்து விஷ்ணுவோட பொண்கள் தான். ஆக்சுவலா ஒருத்தர் பேர் சுந்தரவல்லி, ஒருத்தர் அமிர்தவல்லி. சோ அப்படி ஒரு மாதிரி டைரக்டா பண்ணி கொடுக்க முடியாது. சோ பூலோகத்துக்கு அவளை அனுப்புறா. சோ இந்திரனோட பொண்ணா சுந்தரவல்லி பிறக்கிறா. அமிர்தவல்லி வந்து ஒரு முனிவருக்கு பிறந்து அது ஒரு வேடன் வந்து தத்தெடுக்கிறான். சோ அதுதான் வள்ளி வந்து அந்த குறவர்கள் இதெல்லாம் பிறக்கிறா.